மகரத்தில் இருக்கக்கூடிய உங்களின் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்க போகுது. காரணம் என்னன்னா, இத்தனை நாட்கள் சனியின் இருள் உங்களின் வாழ்க்கை மேல போர்வை மாதிரி இருந்தது. அந்த இருளிலிருந்து மகரம் வெளிச்சத்தை நோக்கி வரக்கூடிய காலமோ நேரமோ கணிஞ்சு வந்தாச்சுன்னே சொல்லலாம். இந்த 2026 உங்களுக்கு நடக்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, கடன் குறையும். கடன் நிச்சயமாக குறைந்து வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு மேலே நீங்கள் கடனில்லாத ஒரு நபராக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதற்கு பிறகு ரொம்ப நாளாக ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நிலத்தை உங்களால் வாங்க முடியும். அதில் சிறப்பாக பூமி பூஜையையும் போட முடியும். வேலையை இழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்கு 2026 மார்ச் மாதத்திற்கு மேலே நிச்சயமாக வேலை கிடைத்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அரசாங்க வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த வேலையில் சென்று உங்களால் நிச்சயமாக அமர முடியும். நம்பிக்கையோடு இருங்க. கடல் கடந்து போய் உங்களின் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆமாம், நிச்சயமாக மகரம் கண்டம் விட்டு கண்டம் கடந்து சென்றே தீரும். அதை இனி எவராலும் தடுக்கவே முடியாது. உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களின் உடலின் மீது கவனம் செலுத்துகின்றீர்களோ அந்த அளவிற்கு தேவையில்லாத உடல் உபாதைகளை தவிர்க்க முடியும். காரணம் என்னன்னா, அஷ்டமத்தில் கேது. அப்படி இருக்கும்போது நீங்கள் உடலில் கவனம் செலுத்தலைன்னா மனம் என்னதான் தெளிவாக இருந்தாலும் நாம் நினச்ச விஷயத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாமல் போகும். கொஞ்சம் காலதாமதமாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இன்னைக்கு செய்யக்கூடிய வேலையை பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம், இதை இன்னொரு நாள் செஞ்சிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நொடியுமே இந்த 2026 ஒவ்வொரு நொடியுமே பொக்கிஷமானது. அதனால எந்த ஒரு தருணத்திலையுமே காலத்தை வீணடிக்காம நீங்க உங்களின் லட்சியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கணும். குரு பகவான் மிகப்பெரிய அளவில் பாதைகளை திறந்து விட போகிறார். அப்படி திறக்கும் பொழுது வருமானம் பெருகியே தீரும். அந்த வருமானத்தை நீங்கள் எந்த இடத்துல செலவு செய்யணும் அப்படின்ற முடிவை 1க்கு 100 முறை யோசித்து எடுக்கணும். ஏன்னா அகலக்கால் வச்சிட்டிங்கன்னா அதிலிருந்து பின்னோக்கி வரவே முடியாது. ஆசை கண்ணை மறைக்கும். கேதுவின் வேலையே அதுதான். உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆசைகளை கொண்டு வந்து உங்களின் கண் முன்னே நிறுத்தும். இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களை மட்டும் நீங்கள் நினைத்து பார்த்தாலே போதும், அந்த ஆசையின் பின் மனம் நிச்சயமாக போகாமல் இருக்கும். ஏன்னா கௌரவத்திற்காகவும் பெருமைக்காகவும் வாழக்கூடிய ராசி அப்படின்னா அது மகரம் தான். உங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தவர்கள் என்னை எதுவுமே நினச்சிடக்கூடாது, என்னை தாழ்வாக கருதிடக்கூடாது அப்படின்னு கையில் இருக்கக்கூடிய காசை எல்லாத்தையும் ஒரே விஷயத்திற்காக ஒரே நாளில் செலவு செஞ்சிடுவீங்க. அத்தகைய விஷயங்களை நீங்கள் இதற்கு மேலும் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா இந்த ஆண்டில் முன் வாசல் வழியாக வரக்கூடிய செல்வத்தை பின் வாசல் வழியாக செலவுகள் ஈர்க்கும். மகரத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு பணத்தை நீங்கள் 2 நாட்கள் சேர்த்து வைக்கின்றீர்களோ அந்த பணம் நிச்சயமாக, அதாவது 48 மணி நேரம் அந்த பணத்தில் இருந்து 1 ரூபாய் கூட எடுக்காம நீங்க அதை வைக்கணும். நிச்சயமாக செல்வம் உங்களிடம் பெருகிக்கிட்டே இருக்கும். மகாலட்சுமியின் அம்சத்தை மகரம் முழுமையாக பெறக்கூடிய ஆண்டு இது. அதனால போன வரைக்கும் போகட்டும். இதற்கு மேலும் யாரை நம்பியும் யாருக்காகவும் எந்த விதமான ஜாமீன் கையெழுத்தையும் போடாம இருக்கணும். அவர் பணத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர் சார்பாக நான் அந்த பணத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு எந்த விதமான பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாம இருங்க. ஏன்னா உங்களின் பாதை வழி மாறியாச்சு. நீங்க உங்களின் லட்சியத்தை நோக்கி நடக்கக்கூடிய காலம் பிறந்தாச்சு. மகரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் இன்னொருவருடைய தயவிலேயே இத்தனை நாட்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க இல்லையா? அதாவது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர் என்ன சொல்கின்றாரோ
அவரின் விருப்பத்திற்கு ஏற்றார் போலதான் நீங்க உங்களின் வாழ்க்கையையே வாழணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து சுதந்திரமாக உங்களின் வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் தான் இது. இந்த ஆண்டுல நீங்க என்ன வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலைக்கு செல்ல முடியும். குடும்பம் தடையாக இருக்காது. இத்தனை நாட்கள் இருந்திருக்கலாம், அதே குடும்பம் உங்களின் செயல்களை ஆதரிக்க போகுது. மகரத்துல இருக்கக்கூடிய ஆண்கள், இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்திற்கு பலன் கிடைக்க போகுது. எவ்வளவுதான் உழைத்தாலும் அதற்கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இரட்டிப்பாக உங்களின் வருமானம் நிச்சயமாக மாறியே தீரும். காரணம் என்னன்னா, குரு உங்களுக்கு அந்த அளவிற்கு சாதகமாக இருக்குது. குரு பார்த்தால் கோடி நன்மை, கோடான கோடி நன்மைகள் மகரத்துடைய வாழ்க்கையில நடக்க போகுது. அதாவது கடந்த காலத்துல நீங்க அனுபவிச்ச தோல்விகளை பற்றியும் துரோகங்களை பற்றியும் நினைக்காமல் மட்டும் இருங்க. இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு புத்துணர்ச்சி உயரும். அதாவது கஷ்டமான ஒரு விஷயத்தை இன்னொருவரால் செய்யும் பொழுது அந்த விஷயத்தை ஏன் என்னால் சாதிக்க முடியாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வைராக்கியம் பிறக்கும். அந்த வைராக்கியம் பிறந்ததுமே சாதிக்கவே முடியாத விஷயங்களை நோக்கி உங்களின் மனம் நிச்சயமாக செல்லும். படிப்படியான முன்னேற்றத்தை உங்களாலேயே கண்கூடாக பார்க்க முடியும். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு உயர முடியும். தொழில் நிச்சயமாக பெருகும். லாபத்தை அந்த குரு உங்களுக்கு வாரி வழங்கும். அப்படி இருக்கும் பொழுது மகாலட்சுமியின் அம்சம் உங்களின் வீட்டிற்குள் நிச்சயமாக சுபிக்ஷமாக இருக்கும். நீங்க மகாலட்சுமியுடைய படத்தை வீட்டிற்குள்ள வையுங்க. இந்நேரம் சில பேர் நினைச்சிருப்பீங்க, எங்க வீட்டில் ஏற்கனவே மகாலட்சுமியுடைய படம் இருக்குதே அப்படின்னு. அதாவது வீட்டின் உட்புறத்தை பார்த்தவாறு தேவியின் கண்கள் இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த படத்தை உங்களுடைய வீட்டு உள்ள பார்க்கிற மாதிரி நீங்க மாட்டி வைக்கணும். மிகப்பெரிய அளவில் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்து வழிந்து ஓடும். உங்களுடைய கடன்கள் உங்களை விட்டு விலகி சென்றே தீரும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், செல்வாதிபதிகளாகவும் மிட்டா மிராசாகவும் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய வீட்டுக்குள்ள மகாலட்சுமியுடைய படத்தை உட்புறத்தை பார்த்தா மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லவும் மாட்டார்கள். காரணம் என்னன்னா, எங்கே சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் இன்னொருவருக்கு போய்விடுமோ அப்படின்னு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. செல்வம் உங்களிடத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியத்தை இன்னைக்கு பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அப்படின்னா தகரமாயிருந்த மகரம் தங்கமாய் இந்த ஜகத்துல ஜொலிக்க போகுதுன்னு தான் அர்த்தம். நம்பிக்கையோட இருங்க. தோல்வியை கண்டு தயவு செய்து அஞ்சவே அஞ்சாதீங்க. இனி எந்த விதமான தோல்வியும் உங்களின் வாழ்க்கையில் வரவே வராது. தொல்லைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரனே உங்களின் பாதையை விட்டு விலகி சென்றாச்சு. அப்படி இருக்கும் பொழுது அவருடனே அவரை சேர்ந்த இருளும் நிச்சயமாக உங்களை விட்டு விலகி செல்லும். முடிந்தால் திங்கட்கிழமை தோறும் சிவனின் ஆலயத்துல உங்களின் பாதங்களை பதிக்க பாருங்க. எவ்வித திவ்ய ஸ்தலங்களை தேடியும் நீங்க போக வேண்டாம். உங்க வீட்டிற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சிவனின் ஆலயத்திற்கு சென்றாலே போதும். அந்த மகேஸ்வரனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைத்தே தீரும். மிகப்பெரிய அளவுல மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் மகரம் உச்சத்தை அடைந்தே தீரும். அதை இனி எவராலும் தடுக்கவே முடியாது. நம்பிக்கையோட இருங்க. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு புதிய வாழ்க்கை பிறந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய தேவைகளும் ஆசைகளும் வெகு விரைவில் நிறைவேற வேண்டும் என்று நானும் அந்த பரமேஸ்வரன் கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மகர ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.